இங்க நாங்க பார்க்கும்போது நெறைய மக்கள் வந்து நிக்கிறாங்க. ஏன்னா நிக்கிறது கூட இடமே இல்லாம அவ்ளோ மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்கள தேடி வர்றதுக்கான காரணம் என்னது சார்? அதாவது கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க. அம்பாள் வந்து இந்த இடத்துல வந்து சின்ன ரூம்ல இருந்தாலும் நெறைய பேர் கோவிலா நெனைச்சுட்டு வந்துருவாங்க. கோவில் இல்லன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இறங்கி போனவங்களும் உண்டு. ஆனா இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ண பேருக்கு, ஓமங்கள்ல கலந்துக்கின பேருக்கு, அம்பாளுடைய வாக்கு கேட்ட பேருக்கு, நெறைய பேர் அவங்களே ஆச்சரியமா சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து இவ்வளோ நடக்கும்னு தெரியாது. பார்க்கறதுக்கு சின்ன வயசா இருக்குன்னு நெனைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு சொல்லிட்டீங்களேன்ட்டு. ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல ஒரு ஓமத்த கலந்துட்டு போயிட்டாங்க. அங்க அம்பாள் வந்து வாக்கு முடிச்ச பிறகு, அதாவது அம்பாளுடைய பூஜைலாம் முடிஞ்ச பிறகு, அம்பாளுடைய உடம்புல இறங்கி வாக்கு சொல்லுவாங்க. அந்த வாக்கு சொல்லிட்டு குடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்த வாங்கி போய் வச்சா, அந்த எலுமிச்சை பழமே 1 மாசம் ஆனாலும் கெடலன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அது மாரியான மேஜிக்லாம் இங்க நடக்கும். அதே மாரி பார்த்தோன்னா, அந்த எலுமிச்சை பழத்த வாங்கி போய் வச்ச உடனே, அம்பாள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில அவங்களுடைய தாயாகவோ, அவங்களோட குழந்தையாகவோ, இங்க வந்து என்னுடைய ரூபத்தில அம்பாள பார்த்தனால, என்னுடைய ரூபத்திலயோ ஏதோ ரூபத்தில வந்து அம்பாள போய் பேசுறதா சொல்றாங்க. அதே மாரி இங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு மந்திரம் செஞ்சு குடுத்தா தான் வேலை செய்யும். இல்ல தகடு செஞ்சத குடுத்தா தான் வேலை செய்யணும்னு அர்த்தம் இல்ல. இங்க வந்து அம்பாள வழிபாடு பண்ணிட்டு போனாலே, அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில வந்து அம்பாள போய் பேசுறாங்க. அதனால தான் எல்லாருமே இங்க அமாவாசை, பௌர்ணமி ஹோமத்துக்கு இந்த சின்ன இடத்துலயும் இவ்வளோ ஜனம் வந்து குவிறாங்க. அதாவது வரக்கூடிய மக்களுக்கு நிறைவான அன்னதானமும், அம்பாளுடைய அருள்வாக்கும் தர்றதுனால இங்க நெறைய பேர் வந்து சேர்ந்துன்னு இருக்காங்க. அதே மாரி எப்பேர்ப்பட்ட வியாதிகள் இருந்தாலும், எப்பேர்ப்பட்ட செய்வினை இருந்தாலும், பில்லி, சூனியம், டாகினி, மோகினி, காட்டேரி, இல்லாச்சினக்கூடிய துஷ்டமான சக்தி இருந்தாலும், இந்த பீடத்துல வந்து மெரிச்சிட்டு போனாலே மாற்றம் கிடைக்கும். அதே மாரி இந்த இடத்துல பிரச்சனை சரியாக முடியாதுன்னா, வந்து 5 வருஷம் முன்னாடி கேட்டு போயிருப்பாங்க, 4 வருஷம் முன்னாடி கேட்டு போயிருப்பாங்க, அந்த பிரச்சனைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வருவாங்க. என்னன்னு கேட்டா, அம்பாள் வந்து உங்க ஞாபகம் வந்துச்சு. அதனால வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, அம்பாள் வந்து அவங்களுக்கு அன்னைக்கு தரணும்னு விதி பலன் இருந்தா தான் கண்டிப்பா இங்க வர முடியும். அம்பாளுடைய அருள் இல்லன்னா இங்க கண்டிப்பா வர முடியாது. ஓ! இப்போ சாமி, இப்ப உங்ககிட்ட நெறைய பக்தர்கள் வந்து வந்திருப்பாங்க. யாராவது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லேருந்து வெளியில வந்தவங்களோட ஏதாவது ஒரு கதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? இப்ப சமீபத்தில ஒரு அம்மா கல்பனம்மான்னு கொஞ்சம் அங்க இருப்பாங்க. அந்த கல்பனம்மாவோட வீட்டுக்காருக்கு வந்து பார்த்தோன்னா, ச வடபழனில பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல்ல மூ 3 மாசம் சேர்த்து வச்சிருக்காங்க. பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னவோ சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட சிகிச்சையும், இல்ல கிட்னி சம்மந்தப்பட்ட சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அம்பாளுடைய அருள்வாக்குல வந்து பார்த்தீங்கன்னா, குடல் சம்மந்தப்பட்ட சிகிச்சைன்னு இருக்கு. ஆனா அது பார்த்தீங்கன்னா, அவங்க எம்ஆர் ஸ்கேன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்கனால எம்ஆர் ஸ்கேன் பண்ணல. ஆனா குடல் சம்மந்தப்பட்ட சிகிச்சை எடுத்தா தான் சரியாகும்னு சொல்லி வருது. அவங்க அந்த சளி வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டியூப் போட்டு எடுத்துட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாளுடைய அனுகிரகத்தினால இங்க வாக்கு சொன்ன மாரி அவங்க அம்பாள முழுசா நம்புனனால, எனக்கு வந்து குடல் சம்மந்த சிகிச்சை எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போரூர்ல இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, அவங்க என்னன்னா ஆகட்டும், எங்க வீட்டுக்காரர் பொழைக்கலனா கூட பரவால்ல. எனக்கு வராகி மேல நம்பிக்கை இருக்கு, ஐயா மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய் சொன்னத வச்சு, அதே மாரி அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. குடல் ஃபுல்லா அழுகி போனதுனால தான் உள்ள இருக்க சளியும், ரத்தமும் வந்துருந்துருக்கு. மோஷன் வழியாவும், யூரின் வழி அது வாய் வழியாகவும்.